சகோதரர்களே, 3 வகையான மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒரு வகையான மனிதர்கள் இதை முற்றாக மறுப்பவர்கள், இஸ்லாத்தையே மறுப்பவர்கள். இரண்டாவது கூட்டத்தினர்கள் வாசி இருந்தா பின்பற்றுவோம், வாசி இருந்தா இஸ்லாம் நல்லா, சோதனைகள் கஷ்டம் வந்தால் அந்த இஸ்லாம் சரி வராது. இவர்கள் முனாஃபிக்குகள். மூன்றாவது கூட்டம் சகோதரர்களே முஃமின்கள். இந்த 3 கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். முதலாவது கூட்டம் யார்? அல்லாஹ் சொல்கிறான், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ. மனிதர்கள், சில மனிதர்கள் உலகத்தில் வாழ்றாங்க, அல்லாஹ்வுடைய விடயத்தில் விவாதம் பண்றாங்க. அல்லாஹ் இல்லைங்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்ங்கிறாங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை. நாங்க பார்ப்போம், இஸ்லாமிய விரோதிகள் ஸ்ரீலங்காலையும் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, முழு உலகத்திலையும் இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வாரதி இஸ்லாமிய விரோதமான வார்த்தை தான். அவங்க தனி மீடியாக்கள் வச்சிருப்பாங்க, தனி மீடியாக்கள் இருக்குது அவங்களிடத்துல. அவங்களுடைய வேலையே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறது. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான் இவங்களை பத்தி. இஸ்லாத்துல சந்தேகத்தை உண்டாக்குறது, குர்ஆன்ல சந்தேகம், ஹதீஸ்ல சந்தேகம். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ. அவர்களுக்கு எந்த நேர்வழியும் இல்லை, அவர்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு புத்தகமும் இல்லை. நாங்க 4 வேதத்தை நம்பி இருக்கிறோம். ஒன்று என்ன? தௌராத். இரண்டாவது இன்ஜீல், மூன்றாவது ஜபூர், நான்காவது குர்ஆன். இந்த 4ஐயும் நம்பியவர்கள் தான் நாங்க. பாடசாலைகள்ல சின்ன வயசுலே படிச்சிருப்போம். தௌராத் மூசா அபரானி, இன்ஜீல் ஈசா சுர்யானி, ஜபூர் தாவூத், ஃபுர்கான் குர்ஆன் முஹம்மத் அரபானி. ஏன் இந்த 4 துண்டை படிச்சு தந்தாங்கன்னா ஈமானோட உள்ளது. இந்த 4 வேதங்கள் தான் இறங்கியது. தௌராத் இறக்கப்பட்டது யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த தௌராத்தை மாத்திட்டாங்க யஹூதிகள், அது தௌராத்தாக இல்லை. இன்ஜீல் இறக்கப்பட்டது யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இன்ஜீல மாத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள், அது இன்ஜீலாக இல்லை இப்பொழுது. மூன்றாவது ஜபூர், இதை பின்பற்றுறவங்களும் இருக்கிறாங்க, மாத்திட்டாங்க. மாற்றப்படாத, மாற்ற முடியாத ஒரே ஒரு வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனையும் மாத்தினார்கள், ஷியாக்கள் மாத்தினார்கள். சூரத்துல் விலாயா என்ற சூறாக்களை எல்லாம் கொண்டு வந்து மாற்ற பார்த்தார்கள், ஆனால் உலமாக்கள் விடவில்லை. ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் மிக உறுதியாக இருந்தார்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறான எந்த வேதமும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறார். மற்ற மதத்தினர்கள் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர். இவங்க ஏன் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுறாங்க? அல்லாஹ் சொல்றார், சானிய இத்ஃபிஹி, பெருமை. என்ன காரணம்? பெருமை தான் காரணம். இந்த ஆயத் இறங்கப்படுது அபூ ஜஹலுடைய விடயத்தில், நதுர் பின் ஹாரிதாவுடைய விடயத்தில். அபூ ஜஹலுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே, உலக முடிவு வரை யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவார்களோ அவங்களுக்கான ஆயத்து. பெருமை, பெருமை பொல்லாத நோய். பெருமை இருக்குதே, கால் இல்லாத ஆமா, அது எப்படி வரும்னு தெரிய. முஸ்லீம்கள்ட்ட பெருமை வாரது அபாயம். காஃபிர்கள்ட்ட பெருமை வாரத்தால தான் ஏற்றுக்கொள்றது இல்லை இஸ்லாத்தை. முஸ்லீம்கள்ட்ட பெருமை வந்தா என்ன நடக்கும்? பெருமை வந்தா என்ன நடக்கும்? பெருமையுடைய அடையாளம் என்ன? பல அடையாளங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்றார், அல் கிபிரியா உரிதாஇ, பெருமை என்னுடைய மேலாடை. வல் அதமது இஸாரி, பெருந்தன்மை, நான் தான் பெரியவன், நெஞ்ச நிமித்தி நடக்கிறது, இது எந்த தன்மை? அல்லாஹ் சொல்றார், ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இந்த ரெண்டிலிருந்து ஒன்றை யாராவது என்னிடமிருந்து கலற்றி எடுத்தால் அஸ்கன்துஹு நாரி, என்னுடைய நரகத்தில் தான் நான் வாழ வைப்பேன். அணுவளவு பெருமை இருந்தாலும் போரிடம் நரகம்தான். இப்லீஸுக்கு என்ன நடந்தது? இப்லீஸ் எவ்வளவு பெரிய இபாதத்தாளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைத்து சொன்னான் சுஜூத் செய். இப்லீஸ் சொன்னது என்ன தெரியுமா? خلقتني من نار وخلقته من طين. என்ன நெருப்பால படைச்சி அவரை மண்ணால படைச்சாய், என்னை விட தாழ்ந்தவர், நான் ஏன் சுஜூத் செய்யும்?
நான் ஏன் சுஜூத் செய்யணும்? இந்த பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், துரத்தப்பட்ட ஷைத்தான். கண்ணியமிக்க சகோதரர்கள், எங்கள்கிட்ட பெருமை வந்துடக்கூடாது. எங்கள்கிட்ட காசு இருக்கலாம், எங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், நான் கனேடியன் சிட்டிசன், அது பெருமைக்குரிய ஒன்று அல்ல. கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட்டை வைக்கணும் தலை கீழே. கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட் எங்க ஒன்று வைக்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நான் கனேடியன் இல்லை, நான் ஒரு முஸ்லீம். அந்த பெருமை வந்து அப்படின்னா பழைய ஆள். கனடாக்கு நான் 20 வருஷம், நான் 30 வருஷம் பழைய ஆள். கனடா நீங்க எல்லாம் புதியவங்க, நீங்க நியூ கமர்ஸ், பேரும் வச்சாச்சு. அது ப்ரோக்ராம், நியூ கமர்ஸ் ப்ரோக்ராம். எப்படி இல்லை, நியூ கமர்ஸும் இல்லை, ஓல்ட் கமர்ஸும் இல்லை. அப்படியெல்லாம் பிரிக்க கூடாது. முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம், அவ்வளவு பணிவு வரும். உலகத்தில் முஸ்லீம்களிடம் இந்த பெருமை வந்துடக்கூடாது சகோதரர்களே. அதனால தான் மிக பயங்கரமான ஹதீஸ் தான் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுக்கிறது. ஏன் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுத்த ஹராம், நரகம் என்று வருது? பெருமை இல்லை, பெருமை இல்லை. பெருமைக்குரிய ஒன்றையும் அல்லாஹ் எங்களை விட்டு பாதுகாக்கும். அதான் முந்தி உலமாக்கள் குர்ஆன் மதரசால சொல்லி கொடுப்பாங்களே பழமொழிகள், மஞ்சத்த வஜத பாடமாக்குவாங்களா? இல்லை, மஞ்சத்த வஜத எல்லாருக்கும் பாடம் குர்ஆன் மதரசால. இதே போல பாடமாய் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? மன் தகப்பர தல குப்பர. என்ன சின்ன பிள்ளையிலேருந்தே பாடமாய் கொடுக்கணுமே. மன் தகப்பர, யாரு பெருமை அடிப்பானோ தல குப்பர. இந்த முன் துண்டு அரபு, பின் துண்டு தமிழ். மன் தகப்பர, யார் பெருமை அடிப்பானோ தல குப்பர. அவங்க முன்னுக்கு போயில. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், அந்த காஃபிர்களுக்கு நடந்தது என்ன? சானிய இத்ஃபிஹி, பெருமை. பெருமையில அல்லாஹ்வை மறுக்கிறது, பெருமையில இஸ்லாத்தை மறுக்கிறது. லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக. என்ன கொடுப்பேன் உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான், லஹு ஃபித் துன்யா ஹிஸ்ஸி, உலகத்துல நிச்சயம் கேவலத்தை கொடுப்பேன். அப்ப நாங்க இந்த உலகத்துல பார்க்கிறோமே, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவன் எல்லாம் கண்டிப்பா தான் வாழ்றான். அப்படித்தான் எங்களுக்கு விளங்குது. இல்லை, அல்லாஹ் விட்டு பிடிக்கிறவன். இப்ப நாங்க ஒரு பாவம் செஞ்சதோட அல்லாஹ்ட சுன்னத்திலேயே ஒரே அடியா ஒரு தலையில இடி இறக்குறது. உலகத்துல ஒருத்தர் மீய மாட்டோம், உலகத்துல நாங்க யாரும் மீய மாட்டோம். அப்படி அல்லாஹ் உடனே உடனே பிடிச்சா? அப்படி பிடிக்கிறது இல்லை. அல்லாஹ் பிடிப்பான், பிடிக்கிற நேரம் பிடிப்பான். அப்ப நாங்க யோசிப்போம். அல்லாஹ் சொல்றான், லஹு ஃபித் துன்யா ஹிஸ்ஸி, உலகத்துல, وَنُذِيقُهُ يَوْمَ الْقِيَامَةِ عَذَابَ الْحَرِيقِ, கியாமத்துடைய நாளையில தனி எரியக்கூடிய தண்டனை தான். அப்படின்னா நெருப்புல போட்டா எரிஞ்சிட்டே இருக்கிறது. அல்லாஹ்க்கு இரக்கம் வராதா? இரக்கம் வராது. அல்லாஹ் அவ்வளோ காஃபிர்களும் நரகவாதிகள். ஒரு நாள்ல யோசிச்சிருக்கிறோமா சகோதரர்கள்? எவ்வளவு நாங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். அல்லாஹ் என்ன முஸ்லிமான உம்மா வாப்பாவுடைய வயிற்றுல பிறக்க வச்சு முஸ்லிமா பிறக்க வச்சுட்டானே இல்லையா? நான் ஒரு காஃபிரா பிறந்திருந்தா என் வாப்பாட நிலைமை என்ன, என் உம்மாட நிலைமை என்ன, எந்த நிலைமை என்ன? உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நரகவாதி. இதை மாற்ற இயலாது. இதை மாற்ற இயலுமா? நீங்க நான் இல்லை, இவர் விஞ்ஞானி, அப்பா விஞ்ஞானின்றதுக்காக சொர்க்கம் கொடுப்பான் அல்லாஹ்? இல்லை, இவங்க எல்லாம் யூரோப்ல பிறந்தவங்க, யூரோப்ல வாழ்ந்தவங்க, சொர்க்கம் கொடுப்பானா? இல்லை. அல்லாஹ்ட எச்சரிக்கை இது. وَنُذِيقُهُ يَوْمَ الْقِيَامَةِ عَذَابَ الْحَرِيقِ. அல்லாஹ் சூரத் துஹான்ல சொல்றான், கியாமத்துடைய நாளையில இந்த கூட்டம் இருக்குதே, இந்த காஃபிர்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், خُذُوهُ فَاعْتِلُوهُ إِلَى سَوَاءِ الْجَحِيمِ, எல்லாரையும் பிடிங்க, போங்க நரகத்துக்கு போடுங்க, ஊத்துங்க, தலையில ஊத்துங்க நெருப்ப, தண்ணிய. ذُقْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْكَرِيمُ. உலகத்துல பெருமை தானே உங்களுக்கு, அனுபவி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முதலாவது ஒரு கூட்டம் உலகத்துல வாழுது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் இதைத்தான் தெளிவுபடுத்துற. இந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. ஏன் நரகம்? ذَلِكَ بِمَا قَدَّمَتْ يَدَاكَ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. நீங்க செஞ்சதுதான். அல்லாஹ் யாருக்கு அநியாயம் பண்றது இல்லையே. எந்த அடியானுக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டார். நீங்க உலகத்துல விலங்கல். அல்லாஹ் புத்திய தந்தான், அல்லாஹ் புத்திய தந்தான். ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போறோம். ஏன்? ஷிர்க் வைக்க கூடாது. அல்லாஹ்க்கு ஆக கோபம் சகோதரர்களே ஷிர்க். ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஒரு நாள். நாங்க மற்ற மதத்தினர்களோட சேர்ந்து வாழ்றோம், அதற்காக ஷிர்க் வைக்க கூடாது. அஹ்லாக்க காட்டலாம். எங்களை கூப்பிட்டாங்க மற்ற மதத்தினர்கள், தமிழர்கள், பௌத்தர்கள், அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, போகலாம், அவங்களோட சிரிக்கலாம், அவங்களோட பேசலாம், அவங்களுக்கு கிஃப்ட்டுகளை கொடுக்கலாம். அதுக்காக அவங்களோட சிலைகளுக்கு முன்னால தலையை பணிச்சிடாதீங்க, இது ஷிர்க். அதுக்காக உங்களோட நெருப்பை பற்ற வச்சு விளக்க கொண்டு வச்சிடாதீங்க, இல்லை நான் சேர்ந்து வாழத்தானே, அதுக்கு அனுமதி இல்லை.
லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மதம் உங்களோடு, என்ற மார்க்கம் என்னோடு. பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஜியாவுல் ஹக் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார். வந்த நேரம் ஜியாவுல் ஹக் பிரபல்யமாக இருந்த காலம். தலதா மாளிகை கூட்டிட்டு போனாங்க. தலதா மாளிகைக்கு கூட்டி போன நேரம், தலதாக்கு கூட்டிட்டு போன என்ன செய்வாங்க, பூத்தட்டை கையில் கொடுத்துட்டாங்க. ஜியாவுல் ஹக்ங்கிறவரே ஒரு மார்க்கத்தில் உள்ளவர். நாங்கெல்லாம் அப்படித்தான், முஸ்லீம்கள்ல 2-3 கூட்டம் இல்லையே. நான் கொஞ்சம் நார்மல் முஸ்லீம், அற முஸ்லீம், கா முஸ்லீம். நாங்க முஸ்லீம். நாங்க மற்ற மனிதர்களை மதிப்போம், ஆனா ஷிர்க் வைக்கல எங்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை எங்களுக்கு. அப்ப பூத்தட்டை கொடுத்தா சிலைக்கு கொண்டே வைக்கணுமே. ஜியாவுல் என்ன செஞ்சிருப்பாரு? இப்ப என்ன செய்யறது? நான் உடனே சொன்னார், நாயக்க ஹாமதுர்கிட்ட கொடுங்க. என்ன நான் தூய்மை இல்லாமல் வச்சிருவேன், என் மனசுல இல்லை. இது நீங்க கிளீனா வைப்பீங்க, அதெல்லாம் நான் நிற்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஹாமதுடைய கையில் கொடுத்தேன், வச்சது. இவர் வைக்கல. இன்றைக்கு சகோதரர்களே, நாங்க இதுல பாடம் படிக்கணும். என்ன தெரியுமா? எங்களுக்கும் பாடம். முஸ்லீம்கள் நாங்க ஷிர்க் வைக்க மாட்டோம் எப்பொழுதும். நாங்க பார்லிமெண்ட்ல அமைச்சரா இருக்கலாம், நான் பெரியாளா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். மக்களோட பழகணும், சிரிக்கணும், அவங்களோட கலந்து அஹ்லாக்க காட்டணும். அதற்காக அவங்களுடைய சிலைகளை எங்களால் வணங்க முடியாது. வணங்குறதை விட்டு தலையை கூட பணிக்க இயலாது எங்களுக்கு பூத்தட்டை வைக்க இயலாது, எங்களுக்கு ஜூஸ் வைக்க இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது சகோதரர்களே. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில வாக்களிச்சிட்டான், உங்களுக்கு அதாபுல் ஹரீக் இருக்குது. ஹசன் பஸர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷிர்க் வச்ச காஃபீர்கள் அல்லாஹ் நரகத்தில் ஒரு நாளைக்கு 70,000 தடவை நெருப்புல போட்டு எரிப்பார். 70,000 தடவை நெருப்புல போட்டு எரிப்பான். எங்களுக்கு என்னத்துக்கு? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்றாங்க.